ஒரு சக மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்திருக்கிறார் என்றால் அவன் எவ்வளவு பொறுக்கித்தனமான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பான். திராவிட மாடல் என்று சொல்கிறோமே, அந்த திராவிட மாடலுக்கு அவமானமாக இருக்கிறது. இந்நேரத்துக்கு அந்த தொட்டியை இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்க வேண்டாமா? எதுக்கு புதுசாக ஒரு தொட்டி கேட்ட? நீ முத்தரையர்கள் இருக்காங்க, கல்லர் சமுதாயம் இருக்காங்க, பட்டியலத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, 3 சமுதாயத்துக்கு சேர்த்து ஏற்கனவே ஒரு தொட்டி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னொரு தொட்டி கேட்டேன்ற? அதே தொட்டியில எல்லாருக்கும் தண்ணியை கூட நீ திருப்பி நான் திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறேன்ட்டு அந்த தொட்டிக்கு பதிலாக இன்னொரு தொட்டியை கேட்டது. அப்ப நீயும் சாதிய சிந்தனையோடு இந்த அரசு செயல்படுகிறதா? இந்த நாயை சட்டியோட அடிச்சு இழுத்து நேரத்துக்கு சிறைப்படுத்திருக்க வேணாமா? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பக்கம் கூட போல. இந்த அரசு உருவாக கூடாது, இந்த ஆட்சி எப்படியாவது கவிழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரங்கராஜ் பாண்டேயோட அப்பா செத்துறாரு, முதல்ல ஸ்டாலின் போறாப்ல. எதுக்கெடுத்தாலும் அண்ணாமலை போராட்டம் பண்ணுவார்ல ஆட்டுக்குட்டி, ஏன் அந்த பக்கமே போல? புதுக்கோட்டை பக்கம் ஏன் யாருமே போக மாட்டேன்றீங்க? இன்னும் வரைக்கும் அந்த குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் என்ன நாடுங்க இது? சாதாரண ஒரு வாழ்வாதாரத்திற்காக சிறு தவறுகள் செய்வதை கூட இந்த காவல்துறை அடித்து கைகால உடைச்சு பாத்ரூமில் வலிக்கு விழுந்தவர்கள் என்று சொல்றீங்களே, இந்த நாயை ஜட்டியோட அடிச்சு இழுத்து நேரத்துக்கு சிறைப்படுத்திருக்க வேணாமா? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். இது மிகப்பெரிய ஒரு அவமானம். உலகமே அவமானமாக பார்க்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு. அதனாலதான் நாங்க இருந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஒரு மனசு வரும்? ஒரு எச்சத்தை அதில் கலப்பதற்கு எப்படி மனசு வரும்? இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பக்கம் கூட போல.